இன்று நரசிம்மர் ஜெயந்தி. அந்த நன்னாளில் நரசிம்மர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் நரசிம்மருக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் அன்பர்களுக்கு வழங்கி அதனுடைய பொருளையும் அறிய செய்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதற்கண் சுருக்கமாக அந்த நரசிம்மர் அவதாரத்தினுடைய வரலாறை கொஞ்சம் நினைவு கூர்ந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? காசிப முனிவருக்கும் திதி என்பவருக்கும் பிறந்தவர்கள்தான் இரண்யகசிபு என்ற இரண்யாட்சன், இரண்யகசிபு என்ற இரண்யாட்சன் இரு சகோதரர்கள். இரண்யகசுபை இரண்யன் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டார். அவர் தான் எல்லோருக்கும் மேலானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். பிரம்மன் அந்த இரண்யனுடைய கடும் தவத்திற்கு மனம் இறங்கி என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் கடவுளுக்கு நிகரானவனாக இருக்க வேண்டும், எனக்கு வீட்டிற்கு உள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ மரணம் சம்பவிக்க கூடாது, எந்த ஆயுதங்களாலும் மரணம் சம்பவிக்க கூடாது, காலையிலோ மாலையிலோ இரவிலோ மரணம் சம்பவிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டான். வரம் வாங்கினா சும்மா இருக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் இரண்யனுடைய மனைவி கர்ப்பவதியானார். அவளுடைய வயிற்றில் ஒரு ஆண் மகவு வளர்ந்து வந்தது. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்ற கூற்றிற்கு இணங்க நாரதர் அந்த சிசு வயிற்றில் இருக்கும் பொழுதே நாராயணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அந்த சிசுவினுடைய எல்லை எல்லா செல்களிலும் சென்று தங்குமாறு செய்து விட்டார். அந்த சிசு பிறந்தது. பிரகலாதன் என்று பெயரிட்டு அன்பாக வளர்த்து வந்தார்கள். குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் கல்வி பயில அனுப்பினார். இரண்யன் சுக்கராச்சாரியாரிடம் என்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி, நானே கடவுள் என்று சொல்லி, ஓம் இரண்யாய நம என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்திற்கு சென்ற பிரகலாதன் குரு சுக்கராச்சாரியார் ஓம் இரண்யாய நமோ என்று சொல்லிக் கொடுக்க அவன் ஓம் நாராயணாய நமோ என்று சொன்னான். ஏனென்றால் அவன் கருவில் இருக்கும் பொழுதே திருவாய்த்திருக்கிறது அல்லவா அவனுக்கு. அவர் எவ்வளவோ முயன்று சென்றும் முடியவில்லை. குருகுலத்திற்கு பார்வையிட இரண்யன் வந்த பொழுதும் அவ்வாறே சொன்னான். என்னடா இது, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மை கடவுளாக நினைக்கிறார்கள், இவன் அந்த நாராயணனை கடவுளாக நினைக்கிறானே என்று சாம பேத தான தண்டம் சமாதான முறையில் சொல்லி திருத்துவது, வாக்குவாதம் செய்து திருத்துவது, ஏதேனும் ஒன்றை பிடித்தவற்றை கொடுத்து திருத்துவது, இந்த 3 வகையிலெல்லாம் அவனை வழிப்படுத்த இரண்யனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்தும் பலிக்கவில்லை. கடைசியில் தண்டம் என்ற தண்டனை கொடுக்கக்கூடிய முறையிலாவது அவனை திருத்துவோம், இரண்யனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வைப்போம் என்று இரண்யன் முடிவு செய்து கொடிய நாகப்பாம்பினுடைய விஷத்தை கொடுத்தான். அந்த விஷம் ஒன்றும் செய்யவில்லை. மத யானைகளை வைத்து மிதிக்க வைத்தான், ஒன்றும் செய்யவில்லை.
மலையிலிருந்து தூக்கி போட்டான், ஒன்றும் செய்யவில்லை. கடைசியில் நெருப்பிலேயே போட்டால் என்ன என்று நினைத்து அந்த இரண்யனுடைய தங்கை ஹோலிகா என்று இருந்தாள். அவள் நெருப்பினால் தீண்டப்படாத வரத்தை உடையவளாக இருந்தாள். நெருப்பு அவளை ஒன்றும் செய்யாதுன்னு வரம் வாங்கியிருக்காரு அந்த ஹோலிகா. அப்போ ஹோலிகாட்ட சொல்லி, இந்த பிரகலாதனை தூக்கி கொண்டு நீ நெருப்பில் இறங்கு, நெருப்பு உன்னை ஒன்றும் செய்யாது, பிரகலாதன் எரிந்துபடுவான் என்று சொன்னவுடன் அந்த ஹோலிகா பிரகலாதனை தாங்கிக் கொண்டு நெருப்பில் இறங்கினாள். இவன்தான் எந்நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்றே உச்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த நாராயண நாமத்தினுடைய மகிமையை பாருங்கள். அந்த நெருப்பு இவனை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக இவனை பிடிக்க வந்த நெருப்பு இவளை தூக்கி இருந்த அந்த ஹோலிகாவை பிடித்துக் கொண்டது. அந்த நெருப்பு இவனை ஒன்றும் செய்யவில்லை, தூக்கி இருந்த ஹோலிகாவை அழித்து விட்டது. இந்த திருநாள் தான் வடநாட்டில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சரி, இவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை, நாமே நேராக சென்று இவனை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று வந்த இரணியன் பிரகலாதனிடம், நீ உன் நாராயணனை காட்டு என்று சொல்கிறார். நாராயணனை காட்ட முடியாது, எங்க எல்லா இடத்திலையும் இருக்கிறார். உலகம் அண்ட பிரபஞ்சம் முழுதும் வியாபித்திருக்கிறார். உலகத்தினுடைய ஒவ்வொரு துணுக்குகளிலும் இருக்கிறார். காற்றினுடைய ஒவ்வொரு அசைவிலும் இருக்கிறார். ஒவ்வொருடைய நீர் துளியிலும் இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார். துரும்பிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொன்னார். அப்ப இந்த தூண்ல இருக்கிறானாடா என்று சொல்லி தன்னுடைய தண்டாயுதத்தை வைத்து அந்த தூணை உடைத்தார் இரணியன். அதிலிருந்து நரசிம்மம் வெளிப்பட்டது. நரம் பிளஸ் சிம்மம் நரசிம்மம். நரம் என்றால் மனிதன். மனித உடலும் சிங்க தலையுமாக அந்த நரசிம்மம் தோன்றி அவன் இரணியனுடைய அகந்தையை அழிப்பதற்காக வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் வைத்து, அதனாலதான் வாசப்படியில யாரையும் உட்காராதீங்கன்னு சொல்றாங்க. பகல் பொழுதும் இரவு பொழுதும், இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதுல வாசப்படியில வச்சு ஆயுதங்களால இல்லாம தன்னுடைய நகத்தினாலேயே அவனுடைய வயிற்றை கீறி அந்த இரணியனை அழித்தார். எப்பொழுதெல்லாம் தீய சக்திகள் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்தில் வந்து அந்த தீய சக்திகளை அழித்து விடுவார். உடனே ஏன் அழிக்கல என்று சில பேர் கேட்பார்கள். அவர்களுடைய கர்மவினையை அனுபவிக்கும் வரைக்கும் ஆட விட்டு பார்ப்பான் அந்த ஆண்டவன். அதே மாதிரிதான் இரணியன் நரசிம்மத்தால் அழிந்துபட்டான். அந்த நரசிம்மம் அவதாரம் செய்த நாள் தான் நரசிம்ம ஜெயந்தி என்று வழங்கப்படுகிறது. அது சித்திரை மாதம் சதுர்த்தசி திதி அன்று, 14வது திதி, வளர்பிறை. சித்திரை மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்தது. சிம்ம லக்னத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் நிகழ்ந்தது. அதைத்தான் நரசிம்மர் ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நரசிம்மத்தை வழிபாடு செய்தால் என்ன நடக்கும்? நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் 6ஆம் பாவத்தினால் வரக்கூடிய கெடுதல்கள் அனைத்துமே இந்த நரசிம்மர் வழிபாட்டினால் நீங்கிவிடும். ஜாதகத்தில் 6ஆம் பாவம் என்ன உணர்த்துகிறது? சத்ரு ரோகஸ்தானம். எதிரிகளால் தொல்லைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், வழக்குகளால் தொல்லைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், நோயினால் தொல்லைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், கடலினால் தொல்லைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம் இந்த நரசிம்மர்.
ஜாதகத்தில் 6ஆம் பாவத்திற்குரிய கெடுதல்கள் அனைத்துமே இந்த நரசிம்மர் வழிபாட்டின் காரணமாக நீங்கிவிடும். அதை எந்த வழியிலாவது அவர் நிவர்த்தி செய்து விடுவார். இப்பொழுது தீராத கடன் சுமையால் இருப்பவர்களுக்கு நரசிம்ம வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உள்ள வங்கிகளில் அந்த லோன் முதலியவை கிடைக்கப்பெற்று அந்த கடனுடைய கழுத்துப்பிடியில் இருக்குப்பிடியில் இருந்து விடுதலை அடைவார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நரசிம்மர் வழிபாட்டை செய்தால் முறையான மருத்துவரிடம் சென்று சேர்ப்பித்து அந்த நோய்கள் குணமாவதற்குரிய காலம் கணிந்து வரும். அதே மாதிரி சட்ட பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் உரிய வழக்கறிஞரை அனுப்பி வைத்து அவர் தக்க ஆலோசனை பெற வைத்து அதை தீர்த்து வைப்பார். அப்ப ஜாதக கட்டத்தில் 6ஆம் பாவத்தினால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த நரசிம்மர் வழிபாடு அவசியம். உங்களுக்கு சரியான நேரம் வரும்பொழுது இந்த நரசிம்மர் வழிபாட்டின் மீது உங்களுக்கே ஆர்வம் வந்துவிடும். அதுவரை நீங்கள் அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவும். அதற்காகத்தான் இந்த பதிவு. நரசிம்மர் வழிபாட்டினுடைய நன்மைகள், நரசிம்மரை வழிபாடு செய்வதற்குரிய காயத்ரி மந்திரம். சரி, அப்ப இந்த நரசிம்மர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? நரசிம்மருக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்டாய தீமகி தன்னோ நரசிங்க பிரஜோதயா. ஓம் வஜ்ரநகாய வித்மகே, வஜ்ரம் போன்ற கூர்மையான நகங்களை உடையவரே. அதனாலதான் இரணியனை அழிக்க முடிஞ்சது. ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்டாய தீமகி, தீஷ்ண தம்ஷ்டாய தீமகி, கோரமான பற்களை உடையவரே. தன்னோ நரசிங்க பிரஜோதயாத், நரசிம்மர் என்ற பெயரை உடையவரே, உன்னை வணங்குகிறோம். எங்களை தீய சக்திகளிடமிருந்து காத்து அருள் புரிவீராக. அதான் இந்த காயத்ரி மந்திரம், நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தினுடைய அரும்பொருள். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்டாய தீமகி தன்னோ நரசிங்க பிரஜோதயா. வஜ்ரம் போன்ற கூர்மையான நகங்களை உடையவரே, கோரமான பற்களை உடையவரே, நரசிம்மர் என்ற நாமத்தை உடையவரே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. எந்த விஷயங்களில் எல்லாம் இருந்து அவர் காப்பார்? எதிரிகளிடமிருந்து காப்பார், நோய் நொடிகளிடமிருந்து காப்பார், கடன் தொல்லைகளிடமிருந்து காப்பார். இந்த நரசிம்மர் ஜெயந்தி நல்லாளில் நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை 11 முறையோ 21 முறையோ 51 முறையோ 101 முறையோ சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய வேண்டும். அதற்கு இந்த மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தில் உங்களுக்கு இருந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.